கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 11-12 வசனங்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறீர். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை, என்னை, நம்மை ஆசீர்வதித்தார் என்பதை பரிபூர்ண நிச்சயத்தோடு நாம் நம்ப வேண்டும். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர். காருண்யம் என்னும் கேடகத்தினாலே கர்த்தர் நீதிமான்களை சூழ்ந்து கொள்கிறார். அதற்கு என்ன காரணம்? நீதிமான்கள் கர்த்தரையே நம்பியிருக்கிறார்கள். கர்த்தரையே நம்பியிருப்பது என்று சொன்னால் என்ன? அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை நம்புகிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய வல்லமையை நம்புகிறோம். தேவன் ஒரு தடவை சொன்னார், நாம் 2 தடவை கேட்டோம், வல்லமை தேவனுடையது என்பதே. மீண்டும் சொல்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. கர்த்தரே நமக்கு போதுமானவர் என்ற பூரண நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே பூர்ண நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறபடியினாலே தான் நாம் எந்நாளும் கெம்பீரமுள்ளவர்களாக, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் புவியில் யாருக்கும் அஞ்சாத நேர்மையுமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நம்முடைய இதயம் எப்பொழுதும் சந்தோஷத்திலே நிரம்பி இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர்தான் நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிறார். உலகம் அல்ல, உலகம் கொடுக்கிற இன்பங்கள் அல்ல, கர்த்தரே நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷமானது நிறைவானது, அது பூரணமானது. இந்த சந்தோஷத்தை வாயின் வார்த்தைகளாலே நம்மாலே விவரித்துற முடியுமா? பால்வெளியின் அண்ட வெளியின் நீளம் அகலம் என்ன என்று நம்மாலே சொல்லிவிட முடியுமா? சந்தோஷத்தின் அளவை கர்த்தர் எனக்கு கொடுக்கிற, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தின் அளவை கண்டிப்பாக வார்த்தையினாலே நாம் விவரிக்க வேண்டும். சரி ஐயா, இந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன வேண்டும்? நாம் நமக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, எல்லா பரிசுத்தவான்களுக்காக, எல்லா விசுவாசிகளுக்காக, தேவ ஊழியங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆம், ஏன்? அவர்களும் நம்மை போல தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே நமக்கு எப்படி பங்கு இருக்கிறதோ அதே போலதான் மற்ற பரிசுத்தவான்களுக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் பங்கு இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் தேவனுடைய கிருபை பரிபூர்ணமாக உண்டாகியிருக்கிறது. பிரியமானவர்களே, மீண்டுமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். கர்த்தர் பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பிலே நீங்களும் நானும் நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கிறோம். அது குரங்கு அம்மையாக இருந்தாலும் சரி, யானை அம்மையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர்
இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு யாரெல்லாம் நீதிமான்கள் என்று முத்திரை போடப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கேடகமானது ஒரு நேரத்திலே மாத்திரம்தான் பாதுகாக்கும், ஒரு திசையில் மட்டும்தான் அது பாதுகாக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு தன்னுடைய காருண்யம் என்ற கேடகத்தை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தருடைய காருண்யம் அல்லது கர்த்தருடைய கருணை அல்லது கர்த்தருடைய கிருபை எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. கருணை கடலே இயேசு நாதா என்று சொல்லி, இயேசு தேவா என்று சொல்லி, இயேசு இரட்சகரே என்று சொல்லி நாம் அழைக்கிற எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய கிருபையும் தயவும் காருண்யமும் உங்களையும் என்னையும் சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமும் மிகப்பெரிய பாதுகாப்பும் ஆகும். பகலில் அம்பு போல பறந்து வந்து தாக்கக்கூடிய எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். இரவிலே உண்டாகக்கூடிய பயங்கரத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். ஒரு வீட்டிலே நான் தங்கியிருக்கும் பொழுது சொன்னார்கள், ஐயா அடிக்கடி இந்த வீட்டிலே சலங்கை சத்தம் கொலுசு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குயா என்று சொன்னார்கள். நாங்கள் தங்கியிருந்த பொழுது ஒரு கொலுசு சத்தமும் கேட்கலை. ஆனால் அவர்களுடைய மனதிலே கொலுசு சத்தம் கேட்டால் அது பிசாசின் சத்தம் என்று தவறான ஒரு வடிவத்தை அமைத்திருந்தார்கள். அவர்கள் கீழ் வீட்டிலே இருந்தபடியினாலே மேல் வீட்டில் இருந்த ஒரு வாலிப பிள்ளை காலில் கொலுசு போட்டுக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி திரியும். இவர்களுக்கு அந்த பெண் பிள்ளையே பிசாசு மாதிரி தெரிஞ்சிருச்சு. இவர்களை அமர்த்தி வைத்து அந்த பெண் பிள்ளையும் அவங்க பெற்றோரையும் அமைத்து வைத்து, ஏன் கிராமத்திலே கொலுசு போடுகிறார்கள்? கிராமத்திலே அவர்கள் வயல்வெளிகளிலே சுற்றி திரிவார்கள், வீதிகளிலே சுற்றி திரிவார்கள். அந்த நேரத்தில் பூச்சி போட்டு பாம்பு எதுவும் வந்து கடித்து விடாதபடி அந்த கொலுசை போட்டுக்கொண்டு அவர்கள் நடக்கும்பொழுது அந்த சத்தத்துக்கு அந்த பூச்சி போட்டுகள்லாம் விலகி போகும். அதுதான் கொலுசு போட்டதன் ரகசியம். இப்போ எல்லா கிராமமும் நல்லா இருக்குது, எல்லா தெருக்களும் நல்லா இருக்குது, இனி இதை போட வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொன்ன பொழுது ஏன் போடுகிறோம் என்று அறிந்தார்கள். அந்த கொலுசை கழட்டி எறிந்தார்கள். கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள், நீதிமான்களாய் மாற்றப்பட்டார்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள், சபையில் அங்கமானார்கள், கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமானார்கள், இப்பொழுது வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எல்லா திசையிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அம்பு போல பறந்து வந்து தாக்கக்கூடிய தீமையின் வல்லமைகள் அது யூத தேசத்திலே அதிகமாய் உண்டு. பாலைவன பகுதிகளிலே பறந்து வந்து கடிக்கக்கூடிய ஒரு பாம்பு உண்டு. இரவில் நடமாடும் கொள்ளை நோய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு சமயம் சொல்வதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய வண்டியில் ஒரு பெரிய இரும்பு ராடை வைத்திருந்தார். ஏன்யா இந்த ராடு வைத்திருக்கீங்கன்னு கேட்ட பொழுது, விரோதிகள் எந்த நேரத்தில் என்னை தாக்க வரலாம், என்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக அந்த ராடை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் கேட்டேன், விரோதிகள் தூரத்திலிருந்து துப்பாக்கியில் தாக்கினா என்ன பண்ணுவீங்க என்று கேட்டேன். பதில் சொல்ல முடியவில்லை. மாம்ச பலம் நம்மை பாதுகாக்காது, மாம்சத்தின் ஆயுதங்கள் நம்மை பாதுகாக்காது. கர்த்தரே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்க என்ன காரணம்? நாம் கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். நாம் கர்த்தரையும் அவருடைய நாமத்தையும் நேசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? நாம் கர்த்தரிடத்திலே அடைக்கலமாக இருக்கிறபடியினாலே நமக்கு ஒரு நல்ல அடைக்கலம் இருக்கிறது, நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கிறது, நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது,
எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காரியம் என்னும் கேடகத்தினால் என்று சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் ஏறிடுங்கள். கர்த்தர் நல்லவர், கிருபை அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.